பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அன்பர்களே, இந்த அறனருள் மேடை என்பது ஒரு சிறப்பான ஒரு இது. எல்லோருக்கும் ரொம்ப பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் இப்போ எனக்கு பாட சான்ஸ் கொடுங்க, எனக்கு பேச சான்ஸ் கொடுங்க. ஏன்னா அப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. கடந்த 20 ஆண்டுகளாக அண்ணாமலை மரணத்தில் நடக்கும்போதும் கூட பல அன்பர்கள் வந்து எனக்கு ஒரு பாட்டு பாட சான்ஸ் கொடுங்க ஐயா, ஒரு பாட்டு இது வந்து எல்லோரையும் நம்ம மகிழ்விக்கணும். மற்றவர்கள் வந்து ஆசைப்படுறதுனால நம்ம எதுவும் குறைஞ்சப்பட போகிறதில்ல. அந்த முறையில் வந்து சில பேர் பாடுன்னு விருப்பப்பட்டவங்களெல்லாம் பாட சொன்னோம். எனக்கு என்ன ஆசைன்னா, இங்கே என்ன கற்றுக்கிற பாட்டை பாடினா எனக்கு என்ன ரொம்ப ஆசை. இந்த கடந்த 10 நாட்களாக எங்கிட்ட என்னென்ன கற்றுக்கிறீங்களோ அதை நீங்கள் பாடினீங்கன்னா சரி, நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். அதை தான் நான் விரும்புகிறேன். மற்றபடி இங்கே வந்து ஆசையாக பாடினவங்க எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் நல்லா பாடணும். இந்த சுதியோடு தாளத்தோடு பாடணும். இசையோடு பாடினா தான் அது இறைவனுக்கு அது ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதனால் இசையோடு பாடாதவங்களெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இறைவனே இசையாக இருக்கின்றார், 7 இசையாய் இசைப்பயனாக இருக்கின்றார். அம்பாள் கூட நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகன்னு அபிராமிப்பட்டர் அம்பாளை வர்ணிச்சு பாடுறார். இசையோடு பாடும்போது அது இறைவனுக்கும் உகந்ததாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும், நமக்கும் அது ஒரு ஆத்ம திருப்தியும் கொடுக்கும். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் இசையை பயின்று இசையோடு பாடுவீங்கன்னா அது ரொம்ப இன்னும் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லி இன்றைய நாள் நாம் வகுப்பை துவங்குவோம். முதலிலே நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லோருடைய பெயரும் இந்த வகுப்பில் யார் யார் கலந்து கொண்டு நாளைய தினம் திருமுறை செல்வர் என்கின்ற ஒரு விருதினை பெற இருக்கிறவங்க எல்லாருடைய பெயரும் அங்கே எழுதி டைப் பண்ணி எழுதி ஒட்டியிருக்கு. உங்களுடைய பெயரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏதாவது பிழை இருந்தால் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதை திருத்திப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு சரியாக இருக்கும். மற்றும் ஒரு அறிவிப்பு, நாளைய தினம் இந்த விழாவினுடைய நிறைவு நாள். அறனருள் 21ஆம் ஆண்டு பன்னிரு திருமுறை இசை விழாவினுடைய நிறைவு நாள். இந்த நிறைவு நாளிலே ஒரு சில நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த பயிற்சி பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த மேடையில் ஒவ்வொருவரும் இந்த பக்கமாக வரணும். அவர்களுக்கு இந்த அறனருள் ஆசி கவசம்னு ஒரு எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் சால்வை போத்துறோம்ல, அதுதான் அறனருள் ஆசி கவசம்னு பேர். அதுக்கு அதை நாங்கள் போர்த்தி எல்லோருக்கும் அந்த திருமுறை செல்வர் என்கின்ற அந்த விருது பொறித்த அந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்போம் உங்களுக்கெல்லாம். அதை நீங்கள் வாங்கிட்டு ஒவ்வொருத்தராக வாங்கிட்டு இந்த பக்கமாக இறங்கி போயிடணும். அது ஒரு நிகழ்ச்சி. அந்த அழைப்பு இதில் குறிப்பிட்ட டயத்துக்கு அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைவு நிகழ்ச்சியாக அபிராமயந்தாதி கூட்டு பாராயணம். எல்லோருக்கும் நீங்கள் இந்த புத்தகத்திலே அபிராமயந்தாதி இருக்குது. நான் முதல்ல பாடி காமித்தேன், இன்றைக்கும் 2 பாட்டு நான் பாடி காமிக்கிறேன். அது எல்லோரும் சுதியோடு தாளத்தோடு பக்கவாத்தியெல்லாம் வாசிப்பாங்க. அதுக்கு பக்கவாத்தியெல்லாம் வாசித்து அம்பிகைக்கு ஒரு சிறப்பு வழிபாடு. ஏன்னா நம்ம அறனருளில் அம்பிகை இருக்காங்கல்ல. அறனருள் என்பதே சிவசக்தி ஸ்வரூபம். சிவனும் சக்தியும் சேர்ந்த அரண் என்பது சிவன், அருள் என்பது சக்தி. சிவசக்தி சுரூபமாக இருக்கிறதுனால அந்த சக்திக்கு ஒரு சிறப்பு வழிபாடு கடைசி நாளில் செய்கிறோம். இது எல்லோருக்கும் நல்லது. இது யார் யார் அபிராமயந்தாதி பாராயணம் பண்ணுறாங்களோ அவர் சொன்ன மாதிரி சகல செல்வங்களும் தரும், கலையாத கல்வியும் குறையாத வயதும், அந்த தொடர் பாட்டில் வர்ற 16 பேரும் கிடைக்கும், சகல செல்வங்களும் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அதில் வந்து குறிப்பாக முதல்ல எல்லோரும் பெண்கள் தான் உட்காரணும். பெண்கள்லாம் உட்கார்ந்த பிறகு கடைசியாக ஆண்கள்லாம் உட்காந்துக்கணும். அந்த பாராயணம் முடிஞ்சு பூஜைலாம் முடிஞ்சோன்னா பெண்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக அப்படி மேலே ஏறி வரிசையாக வரணும். ஒவ்வொருத்தராக ரொம்ப அதை அடித்து பிடிச்சிக்காமல் ரொம்ப அமைதியாக அந்த விழா நடக்கணும். நீங்கள்லாம் அதுக்கு
ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். அது ஒரு 300 அன்பர்களுக்கு மேலே பெண்களுக்கு நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு அம்மா கொடுக்குறாங்க வருஷம். இங்கே மேலே ஒவ்வொருத்தராக வருஷலாம் ஏறி வந்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன வச்சுருக்காங்களோ புஷ்பத்தை எடுத்து தலையில் சுடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தை எடுத்து இட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திருமாங்கல்ய கயிறு, மஞ்சள் இதெல்லாம் வச்சு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு திருப்பி இந்த பக்கமாக இறங்கி போனோன்னே நாளைக்கு அம்பாளுக்கு வந்து சிறப்பு நைவேத்தியம் சக்கரை பொங்கல் போட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அந்த தொண்டையில் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே நீங்கள் போயிடலாம். இதுதான் நாளைக்கு நடக்கிற விழாவினுடைய அந்த ஒரு ஆர்டர். அதை நீங்கள் எல்லோரும் பின்பற்றணும். ஒருத்தர் அடிச்சுக்க கூடாது. பெண்களுக்கு தான் அந்த பிரசாதம் முக்கியமாக. பெண்கள்லாம் வாங்கின பிறகு மீதி இருக்கிறது ஆண்களுக்கும் வழங்கப்படும். அதனால் ஆண்கள்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து அதை ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நாம் இந்த வகுப்புக்கு போவோம். ஓம் நம சிவாய. 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 நம பார்வதி பதையே. முதலில் 4 துதி. சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான் மறை செம்போருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இடியதனூறு உமை கொளமிகு கரியது, பிடியதனூறு உமை வழி கொடுதனதடி வழிபடும் அவர் இடர்
வடி கொடுதன தடி வழிபடும் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை கடி கண வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் விடியதனுரு உமை கொளமிகு கரியது வடி கொடுதன தடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை கடி கண வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே அன்பர்களே, நாம் இன்றைய தினம் இந்த பிற்பகுதி திருவாசகத்திலிருந்து தொடங்குவோம். எட்டாம் திருமுறையிலிருந்து நாம் தொடங்கி எல்லாத்தையும் இன்னைக்கு முழுக்க பாடி பார்த்துடலாம். குறைவிலா நிறைவே போதில அமுதே ஈரில கொழுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மறையில் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே இறைவனே நீயன் உடல் இடம் கொண்ட இனி உன்னை என் இறக்கேனே தந்தது உன் தன்னை
கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டு எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்த ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளவோர் கைமாறே முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை முத்தினறி பத்தினறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் பத்தினறி அறிவித்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட சித்தமலம் அத்தன் எனக்கருளியவாறு ஆற்பெறுவார் அச்சோவே அத்தன் எனக்கருளியவாறு ஆற்பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை செம்மை நலம் சிதடரோடும் வேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் மும்மை மலம் அறிவித்து முதலாய நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வித்த நம்மையுமோர் அம்மையனக்கருளியவாறு ஆற்பெறுவார் அச்சோவே அம்மையன ஆற்பெறுவார் அச்சோவே. எட்டாம் திருமுறையில் மற்றொரு பகுதி திருக்கோவையார்.
திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லை குறுவளர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்த கொண்டோங்கு தெய்வ மறுவளர் மாலையோர் வல்லியின் ஒல்கியன நடைவாய்ந்து ஒருவளர் காமந்தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே ஏழுடையான் பொழில் எட்டுடையான் புயம் என்னை முன்னாள் ஊழுடையான் புலியூரன்ன பொன்னி உயர் பொழில்வாய் சூழுடையாயத்தை நீக்கும் விதி துணையா மனனே யாழுடையார் மணங்கான் அணங்காய் வந்து அகப்பட்டதே அடுத்ததாக 9ஆம் திருமுறை திருவிசைப்பா. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே மன்னுகத்தில்லை வளர்கனம் பக்தர்கள் மன்னுகத்தில்லை
வஞ்சகர் போய் அகல வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அன்னநடை மடவாள் அடியோமுக்கு அருள் புரிந்து அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பின்னை பிறவி பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாலுக்கு பாலகன் பார்க்கடல் இந்த பிரான் பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மாலுக்கு சக்கரம் மன்னியத்தில்லை தன்னுள் மன்னியத்தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற ஆலிக்கும் அந்தணர் சிற்றம்பலமே இடமாக சிற்றம்பலமே ஆக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பாலித்து நட்டம் வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே அன்பர்களே, நான் இப்பொழுது நடத்திருக்கிற இந்த ஆண்டுக்குரிய சிலபஸில் ஒரு 2 செட்டு 12 திருமுறையும் இருக்குது. அதில் ஒரு சில திருமுறையில் 3 பாட்டு கூட போட்டிருக்கேன். நீங்கள் இதிலேருந்து பஞ்சபுராணம் மட்டும் ஒரு இடத்துல நீங்கள் பாடணுன்னா என்னென்ன பாடணுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்கள் சொல்லுங்க. பஞ்சபுராணங்கிறது என்னென்ன? பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். சில இடங்களில் இந்த பஞ்சபுராணத்தோட ஒரு அபிராம எந்தாதி, திருப்புகழ், வாழ்த்து பாடி முடிக்கிறது போது அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இருக்குது. நீங்கள் 2 செட்டு 12 திருமுறையும் பாடிக்கலாம், 2 செட்டு பஞ்சபுராணமும் பாடிக்கலாம். ஐந்து கரத்தனை
ஆனை முகத்தனை ஐந்து கரத்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகள் தன்னை ஞான கொழுந்தினை நந்தி புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த 12 திருமுறை பாடும் பொழுது அவசியம் 8ஆம் திருமுறையில் மற்ற பகுதியாகிய திருக்கோவையாரும் பாடணும். நாங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் காலையில் 12 திருமுறை பாடி தான் இந்த வழிபாடு நிகழ்த்துகிறோம். அதில் திருக்கோவையார் அதுதான் எங்கள் ஆதீனத்தினுடைய சம்பிரதாயம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமுறைக்கு ஒரு பாட்டு பாடினா போதுமேனுட்டு இந்த திருக்கோவையாரை பாடாமல் விட்டுடுறாங்க. அப்படி சம்பிரதாயம் அப்படி இல்லை. சம்பிரதாயத்தில் நாங்கள்லாம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் பாடினதெல்லாம் 12 திருமுறை பாடும்போது திருக்கோவையாரும் அவசியம் பாடியாகணும். அதை நீங்கள் ஞாபகத்து வச்சிங்கோ. யாரும் கேட்டாலும் நீங்கள் அதை சொல்லலாம். இப்போ இந்த 5 கரத்தனை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. 5 சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ 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 என்றிட தீவினை மாளும் சிவ 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 என்றிட தேவரும் ஆவர் சிவ 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 என்ன சிவகதி தானே 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 அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பும் அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார் அன்பே சிவமாவது அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பே சிவமாய்
அரகர என்ன அரியதொன்றில்லை. அரகர என்ன அரியதொன்றில்லை. அரகர என்ன அரிகிலர் மாந்தர். அரகர அரகர என்ன அமரரும் ஆவர். அரகர அரகர என்ன அரும் பிறப்பன்றே. அரகர என்ன அரும் பிறப்பன்றே. அரகர என்ன அரும் பிறப்பன்றே. அரகர அரும் பிறப்பன்றே. மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை. மாணிக்க கூத்தனை போனுற்ற மன்றுள் பொறிதடை கூத்தனை. போனுற்ற மன்றுள் சேணுற்ற சோதி சிவானந்த கூத்தனை. ஆழிப்பொற்கூத்தனை ஆரறிவாரே. ஆணிப்பொற்கூத்தனை ஆரறிவாரே. ஆணிப்பொற்கூத்தனை அறிவாரே. அடுத்ததாக 11ஆம் திருமுறை. மதிமலி பூரிசை மாடக்கூடல். மதிமலி பூரிசை மாடக்கூடல். பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு. அன்னம் பயில் பொழில் ஆலவாயின். அன்னம் பயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். பருவ கொண்மோ படியன பாவலர்க்கு. பருவ கொண்மோ ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ். ஒருமையின் உரிமையின் குருமாமதி புரை குலவிய கூடை கீழ். செருமா ஊகைக்கும் சேரலன் காண்க. செருமா ஊகைக்கும் சேரலன் காண்க. பண்பால் யாழ்பயில் பாண பத்திரன். பண்பால் யாழ்பயில் தன்போல் என்பால்
அன்பன் தன்பால் தன்போல் என்பால் காண்பது கருதி போந்தனல் காண்பது கருதி காண்பது கருதி போந்தனல் காண்பது கருதி மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே கொங்கை திறங்கி நரம்பெழுந்து உண்டு கண்வன் பற்கோழி வயிற்று பங்கேசி வந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள் கணை காலோர் பெண்பே தங்கி அலறி உலறு காட்டில் தங்கி அலறி தாழ்சடை எட்டு திசையும் பேசி அங்கங்கோழிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்பனிடம் திரு அங்கங்கோழிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே ஏ ஏ 12ஆம் திருமுறை பெரிய புராணம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதே மாதிரி தான் அடுத்த பாட்டம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட
மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகலாம். தம்பி, அவங்கள மைக்க வைக்கல இன்னைக்கு. அப்படியா? பன்னெண்டு திருமுறையும் பாடிட்டோம். அடுத்ததாக அபிராமி அந்தாதி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இந்த அபிராமி அந்தாதி பாடிட்டு இதே ராகத்துக்கு ஒற்றுமையாக வரக்கூடியது திமிர உதவி திருப்புகழ். ரெண்டும் அம்சானந்தி ராகம். திமிர உதவி அனய நரக ஜனன மதனில் விடுவாயேன் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது விடியும் அணுகாதே
இந்த விருத்தமாக இந்த பன்னிசையில் வந்து விருத்தமாக ஒரு ராகத்தில் பாடினோம்னா அதே ராகத்தில் தாளத்தோடு பாடுற பாட்டு பாடினா அது ஒரு பொருத்தமாக இருக்கும். சங்கீத கச்சேரியில் பார்த்தீங்கன்னா ராக ஆலாபனம் பண்ணுவாங்க. ஒரு கீர்த்தனை கல்யாணிங்கிற ஒரு ராகத்தில் ஒரு கீர்த்தனை பாடினாங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணி ராகத்தை ஆலாபனம் பண்ணுவாங்க, ராகமாக ஆலாபனம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பன்னிசையில் அந்த ராகத்தை தனியாக ஆலா பண்ணுற பழக்கம் கிடையாது, சம்பிரதாயத்தில் அது கிடையாது. ஒரு சில பேர் பாடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அந்த ஆலாபனம் பண்ணுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, இதில் ஒரு சம்பிரதாயம் என்னென்னா, இப்போ ஒரு ராகத்தில் இப்போ இந்த அம்சானந்தி ராகத்தில் திருப்புகழை பாடினோம்னா இதுக்கு முன்னாடி பாடும்போது ஒரு அபிராமி அந்தாதியோ இல்லது ஒரு பிள்ளைத்தமிழோ ஒரு கந்தர் அலங்காரமோ கந்தர் அனுபூதியோ ஏதோ ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த அம்சானந்தி ராகத்தில் விருத்தமாக பாடிட்டு அதே ராகத்தில் தாளத்தோடு பாடுறது. இது கேட்குறதுக்கும் ஒரு அழகாக இருக்கும், பாடுறவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். இப்போ அந்த முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா தனம் தரும் கல்வரும் பாட்டை அம்சானந்தி ராகத்தில் விருத்தமாக பாடணும். இந்த திமிர உதவி திருப்புகழை நம்ம தாளத்தோடு பாடணும். இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஆத்தாளயங்கள் பாகேஸ்வரி ராகத்தில் விருத்தமாக பாட போகிறோம். விருத்தமாக பாடிட்டு அதே ராகத்தில் ஒரு சின்ன திருப்புகழ் நாடி தேடி பாடணும். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குதமோ கருப்பு வில்லும் சேட்டாளை முக்கண்ணியை தொழுவாக்கு ஒரு தீங்கு இல்லையே. இப்போ இதே இந்த பாகேஸ்வரி ராகத்தை திருப்புகழ் பாட போகிறோம். திருப்புகழ் பாடுறதுக்கு இந்த ஆத்தாளி என்ற பாட்டை எல்லாரும் சேர்ந்து நான் இப்போ எப்படி சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு பாடி நம்ம இந்த தாளத்தோட பாடுற பாட்டு கூட கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து பாடிடலாம். விருத்தமாக பாடும்போது கொஞ்சம் வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன தான் வரும், பரவாயில்ல. நாடி தேடி தொழுவார் பால் நானத்தாகத்திரிவேனோ
திரிவேனோ மாடக்கூடல் பதி ஞான வாழ்வை சேர தருவாயே. மாடக்கூடல் பதி ஞான வாழ்வை சேர தருவாயே. பாடல் காதல் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனே பாடல் காதல் புரிவோனே பாடல் காதல் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனே ஆடல் தோகைக்கு நீயோனே ஆடல் தோகைக்கு நீயோனே ஆடல் தோகை ஆனைக்காவில் பெருமாளே ஆனைக்காவில் பெருமாளே ஆனைக்காவில் மாடற்கூடற்பதி ஞான மாடற்கூடற்பதி ஞான வாழ்வை சேர தருவாயே தருவாயே. ஏ ஏ ஏ இன்றைய தினம் 11ஆம் திருமுறையில் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், அதோடு அருணகிரிநாதரையும் சேர்த்து போட்டு அவருடைய விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அந்த முறையில் இன்றைய தினம் 4 மணி முதல் 5 மணி வரை ஒரு திருப்புகழ் இசை அரங்கம் இருக்குது. வெறும் திருப்புகழ் மட்டுமே பாடுவாங்க. ரொம்ப அருமையாக அழகாக பாடுவாங்க. நீங்கள் இருந்தெல்லாம் கேட்கணும். அவங்க அம்மா டிவி சுந்தரவல்லின்னு சொல்லிட்டு திருப்புகழுக்காகவே வாழ்ந்தவர்கள். அந்த குடும்பமே திருப்புகழ் குடும்பம். அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பவ்யா ஹரின்னு பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. ஆண்டுதோறும் பாடுறவங்க, தேவாரமும் பாடுவாங்க, திருப்புகழும் பாடுவாங்க. இந்த ஆண்டு இந்த அருணகிரிநாதர் திருநாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறதுனால் 1 மணி நேரம் வெறும் திருப்புகழாவே பாடி நம்ம எல்லாம் மகிழ்விப்பார்கள். நீங்கள் இருந்து கேட்கணும். அடுத்து இன்னொரு திருப்புகழ் நான் அதில் போட்டிருக்கேன். அதில் சேடன் ஆராடு. நாளைய தினம் நீங்கள்லாம் அந்த சர்டிஃபிகேட் வாங்க வரும்போது உங்களுடைய இந்த வரிசை அந்த நாங்கள் எழுதி ஒட்டியிருக்கோம் பாருங்கள். அதில் 1, 2, 3 நம்பர் போட்டிருக்கோம். அந்த வரிசை பிரகாரம் தான் இங்கே உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லை, ஏன்னா எல்லோரும் முண்டி அடிச்சுட்டு வர வேண்டாம். அமைதியாக அழகாக நடக்கணும். அந்த இதெல்லாம் யாரும் முண்டி அடிச்சுட்டு வரக்கூடாது. அமைதியாக ஒருத்தர் அந்த பேர் கூப்பிடுவாங்க. அந்த பேரை முன்கூட்டியே உங்கள் நம்பர் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ 50வது நம்பர்னால் நீங்கள் அவசரப்பட வேணாம். உங்களுக்கு முன்னாடி 49 பேர் கொடுத்த பிறகு தான் அது நீங்கள் வாங்க வரணும். அதனால் அந்த நம்பரை பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஐடியா சொல்கிறாரு. நீங்கள் மதிய உணவு முடிச்சுட்டு வந்து உட்காரும் போதே அந்த
எழுந்து வர்றதுக்கு உங்களுக்கு இந்த வருஷ பிரகாரம் சரியாக இருக்கும். அதை பார்த்துக்கணும். நாளைக்கு 1 மணி நேரம் வகுப்பும் இருக்குது. 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் வகுப்பும் உண்டு. அப்புறம் 3:30லேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு 2 பெண்கள் பாடுறாங்க. 4லேருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற நிகழ்ச்சி நடக்கும். ஏன்னா அந்த பத்திரிகையில் போட்ட பிரகாரம் எல்லாம் நடக்கும். அதல சேட நாராட அகில மேரு மீதாட அதல சேட நாராட அபின காளிதானாட அவளோடந்து அதிர வீசி வாதாடும் பிடையிலேறு வாதாட அதிர வீசி வாதாடும் பிடையிலேறு வாராட அருகு பூத வேதாளம் அவை ஆட மதுரவாணி தானாட மலரின் வேதனாராட மறுபுவானுளோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணோ கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காதி கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கருதலார்கள் கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அலை மோதும் நீங்கள் இந்த தாளத்தை விட்டுட்டு முன்னாடி எடுக்கிறீங்க. அந்த தாளத்தை கொஞ்சம் கவனிக்கணும். கடைசியாக ஒரு 2 அட்சரம் கொஞ்சம் கார்வம் இருக்குது. அந்த 2 அட்சரம் முடிஞ்சு தான் நீங்கள் எடுக்கணும். கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கதறி கனக வேத கோடூதி அலை மோதும் அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலகமோடு சீர்பாத புவனமூர்த்தி மாமாயன் மறுகோனே உதய தாம மார்பா
அயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும், அயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும். அன்பர்களே, அடுத்ததாக பட்டினத்தார் பாடல் 2 பாடல், அதை பாடி நாம் இன்றைய நாள் வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். தாளம் வந்து நான் சொல்லியிருக்கேன், எண்ணியெல்லாம் ஆதி தாளம் கிடையாது, ஆதி தாளம் மாதிரியாக தான். அதுக்கு பதிலாக ஏகதாளம்னு பேர், ஏகதாளம். வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லே, வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாடாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன், தொண்டு செய்து தொண்டு செய்து நாளாரில் கண்கிடந்து அப்பவல்லே நல்லன், தொண்டு செய்து அப்பவல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே, நான் இனி சென்று திருக்காலத்தி அப்பருக்கே, நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே, நான் இனி சென்று திருக்காலத்தி அப்பருக்கே, திருக்காலத்தி அப்பருக்கே, திருக்காலத்தி அப்பருக்கே. இன்னும் ஒரு முறை இந்த பாட்டை நான் சொல்லி கொடுத்துட்றேன். வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லே, வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாடாரில் கண்கிடந்து அப்பவல்லே நல்லன், தொண்டு செய்து அப்பவல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளாவதப்படியோ, நான் இனி ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே, திருக்காலத்தி அப்பருக்கே. நிறைவாக பட்டினத்தார் பாடல் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி
நின் அஞ்செழுத்தை சொல்ல பிழையும் துதிய பிழையும் தொழ பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். கட்சியே கம்பனே நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டை கடந்த 11 தினங்களாக பாடிக்கொண்டு வருகிறோம். நாளையும் பாட போகிறோம். நிச்சயமாக இந்த கட்சி ஏகம்மனுடைய அருளால் நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த தீவினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்வாழ்வு நிச்சயம் கிடைக்கும். அதை நீங்கள் நம்புங்க. இந்த பாட்டை எல்லாரும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்களா? யார் யார் மனப்பாடம் பண்ணி கை தூக்க பார்க்கும். என்னம்மா அது ரொம்ப குறைவாக இருக்கு. இது ஒரு சின்ன பாட்டு, ஒரு 4 தடவை படித்தாலே மனப்பாடம் ஆகிடணும். நான் நினச்சேன் எல்லாரும் கை தூக்குன்னு நினச்சேன். தயவுசெய்து இந்த பாட்டை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கோ. சைவர்களாக பிறந்த நாம் விபூதி பூசி சிவனை வழிபட்டீங்கன்னா நிச்சயம் இந்த பாட்டை ஒரு தடவை ஒரு நாளைக்கு சொல்லியே ஆகணும். ராத்திரி படுக்கும் போது சொல்லிட்டு படுங்கோ, இல்லை காலையில் எழுந்த உடனே அதை சொல்லிட்டு உங்களுடைய கடமையை ஆரம்பிங்கோ. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் சொல்லி சுதியை சேர்த்து இன்றைய பன்னிசை வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். ஓம் நம சிவாய. 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 ரொம்ப சந்தோஷம். இந்த ஓம் நம சிவாய சொல்லி நம்ம சுதி சேர்க்கறதுனால தான் இந்த 1.5 மணி நேரம் நமக்கு சுதி சேர்ந்தது. அதை சேர்க்காம அதை சொல்லாமல் சுதி சேர்த்தனா நிச்சயமாக சுதி கலைஞ்சு போகும். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த ஓம் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரம் என்றைக்கு நமக்கு எந்த காரியம் தோண்டும் போது இதை சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது அந்த தொட்ட காரியம் துலங்கும். நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி நாளைய தினம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த நிறைவு விழா நிறைவாக போகுது என்று எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த ஆர்டர்லாம் சொல்லிட்டேன். எல்லோரும் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவசியம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த கடைசியாக இந்த அபிராமி அது முடிஞ்சோன்னா இந்த பிரசாதம் வாங்குறதுக்கு பெரிய போராட்டமாக நடக்குது. அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இது என்ன இதை நெறிப்படுத்த முடியலன்ட்டு. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக முதல்ல பெண்கள் எல்லாம் இந்த பக்கமாக வரிசலாக வரணும். ஒவ்வொருத்தராக வரிசலாக வரணும். அங்கே ஏறும்போது முண்டி அடிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தராக வரிசலாக வந்து இங்கே ஒரு 5-6 பெண்கள் கையில் அந்த தட்டு வச்சுருப்பாங்க. ஒரு தட்டில் குங்குமம், ஒரு தட்டில் வந்து புஷ்பம், ஒரு தட்டில் அந்த வளையல், இந்த மஞ்சள் கைதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வரிசலாக ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக இறங்கி அங்கே தொண்டையில் எல்லாருக்கும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். அப்படியே போயிடாதீங்க, இங்கே வந்து இருங்கோ. ஏன்னா நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து 1 மணி நேரம் பெரிய புராணம் தொடர் விரிவுரையானது நிறைவு இருக்குது. இந்த பெரிய புராணத்தை நிறைவாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். வழக்கம் போல் நாளையும் 7:30 மணி அளவில் எல்லோருக்கும் இரவு உணவும் உண்டு. அதையும் மறந்து விட்டு செல்லலாம் என்று உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளைய தினம் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில மணி துளிகளிலே சரியாக 4 மணிக்கு திருப்புகழ் இசையரங்கம் இருந்து கேட்டு